போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ அவுட் ஆர் வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ் வந்து விட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு கேல் சென்டர் கிட்ட இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ட்ரெயின் எடுக்க போகிறேன். எங்கே போக போகிறேன்னா வந்துட்டு கேஎல்சிசி, எஸ், ட்வின் டவர் இருக்கலாம், அங்கே போக போகிறேன். அங்கே அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க போகிறேன். இந்த பயணம் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியான ஒரு பயணமாக இருக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து கொளுத்துறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? கொளுத்துறோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே, இப்போ வந்து நான் ட்ரெயின் எடுக்க போயிட்டு இருக்கிறப்ப நம்ம தம்பி எஸ்கேஆர் இருக்கார்ல, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எனக்கு வருதுண்ணே. என்ன வருது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப, பாத்ரூம் போகணும், ஐ மீன் டாய்லெட் போனோம்னா போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க திறக்கல அப்புறம் நாங்க சும்மா இருடா, மூடலாம்டா, அத மூட முடியுமாடா? அப்பா ஐயா சீக்கிரம் திறங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த என்யூ சென்டருக்குள்ள தான் இருக்கு. இந்த என்யூ சென்டர் ஷாப்பிங் மால் பத்தி நான் சொல்லணும்னா வந்துட்டு இங்க வந்து எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஒரு மால், ஷாப்பிங் மால். ஷாப்பிங் மால்ல என்னென்ன இருக்குமோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். இந்த ஷாப்பிங் மால்குள்ள தான் வந்து கேல் சென்டர்னு ஒன்று இருக்கும். அந்த கேல் சென்டர் வந்துட்டு ஒரு எப்படி சொல்லுங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்கும், ட்ரெயின் இருக்கும், அப்புறம் வந்து மோனோ ரயில் இருக்கும், அப்புறம் எல்ஆர்டி இருக்கும், எம்ஆர்டி இருக்கும், இங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் போகலாம், கேரளா சுற்றலாம், எங்கே வேணால் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. நான் வந்து இதுக்கப்புறம் வக்கீரா யூனிவர்ஸில் எங்கேயாச்சும் நான் vlog பண்ண போனேன்னா இங்கேருந்து தான் மெயினாக வந்து எல்லாமே ஆரம்பிக்கும். அதனால வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். வரேன்டா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். சரி, இப்போ வந்து நம்ம ட்ரெயின் நோக்கி நம்ம பயணத்தை வந்து தொடரலாம். கம் ஆன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஹையா ஜாலி, அந்த ஃபீலோட ஃபயரோட நடந்து போயிட்டு இருந்தேன் ட்ரெயினை நோக்கி. அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் வந்து காட்டை டச் பண்ணிட்டு உள்ள போகிட்டேன். திரும்பி பார்த்தா என் தம்பி காணோம், மிஷின்லாம் கத்துது. என்னன்னு பார்த்தா காட்டு வேலை செய்யல அப்படின்னு சொல்லுது. என்னடா அது? கொஞ்ச நேரத்துல அப்படியே பதறி போயிட்டேன் நானு. காய்ஸ், இப்போ வந்து ஒரு கதை நடந்துச்சு காய்ஸ். இது வந்து டச் அண்ட் கோஸ் வாங்க. மலேசியாவில் வந்து நீங்கள் இங்கே ட்ரெயின் எடுக்கணும்னா இது வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது இருந்தால் தான் நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து சுத்த முடியும். இது டச் அண்ட் கோங் வாங்க. ஒன்று ஒரு பேர் வந்து நான் மறந்துட்டேன். இப்போ வந்து நான் உள்ளே வந்துட்டேன். எஸ்கேஆர் வந்து அங்கே அம்போன்னு நின்றுக்கிட்டு இருக்காரு. தெரியுதா? அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்று அந்த டச் அண்ட் கோ காசு வந்து காட்டை வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஆஃபீஸர் வந்து பார்க்கணும்னு இருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குது பார்ப்போம். அவர் வர முடியலன்னா இந்த பிளான் வந்து இதோட கேன்சல். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கவுண்டர் கிட்ட போய் அங்கே உள்ள ஆஃபீஸர் கிட்ட பேசி அங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து ஒரு மலாயக்காரரு. அவர் வந்து ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தார். இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஒரு சின்ன பெண்டிங் காசு இருக்குது, அதை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் புறப்படலாம் அப்படின்னு நாங்கள் கட்டினேன். அதுக்கப்புறம் தான் கிளம்பினேன். நான் வந்து முதல்ல ஏடிஎம் எடுக்க வந்து போயிட்டு இருந்தேன். காட்டு வந்து சிசாட் ஆச்சு. abang nak tolong nanti masih banyak lah bang. Ni abang tolong saya sangat ayo. Makasih tak macam surat sesat lah bang. Ya, tak apa, itu masalah saya pun kadang-kadang tak tahu, orang tak tahu jadi kan, itu saya tolong. Banyak terima kasih bang, terima kasih bang. Okey. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினுக்குள்ளே இருக்கோம். எப்படியும் அடிச்சு பிடிச்சி ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா அங்கே போய் சொல்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லலன்னா சொல்லிட்டீங்களா? சொல்ல தெரிலடா. அந்த சம்பவம் நடந்தது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு தெரியல, இந்த பாயிண்ட் ஒரு மாதிரி ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, போக போக ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. இப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்கணும். அதான் ட்ரெயின். ஆளு கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. எஸ்கேஆர் தெரிக்க விடுவோம். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை.
டைகர் கா ஹுக்கும். ஓகே, இப்போ வந்து நான் கேல்சிசி கிட்ட இருக்கேன். எஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேஸ். மலேசியாவோட வந்து அடையாள சின்னம் இந்த இரட்டை கோபுரம். இங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, வெளிநாட்டுலேருந்து வருவாங்க, வந்துட்டு ஃபோட்டோ பிடிக்கிறது. தமிழ் படம் ஷூட்டிங் கூட இங்கே நடந்திருக்கு. ஒரு ஜெக்கிச்சன் படம் கூட இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. எல்லாமே இங்கே நடந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அழகான சுற்றுலாத்தனம் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு தான் சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் காலிலேருந்து முயற்சி பண்ணி அங்கே போய் காட்டு டச் அண்ட் கோ காட்டில் பிரச்சனை. அதுக்கப்புறம் எல்லா இடத்துல வந்தோம். எல்லா இடத்துலேருந்து வந்து இறங்கி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம 1 by 1 சுற்றி பார்ப்போம். இன்னைக்கு வந்து இங்கே நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, இந்த இடம் இது வந்து ஒரு பார்க் மாதிரி. இந்த பார்க் எல்லாத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே அக்வேரியம்னு ஒன்று இருக்குது. SKR வந்து ஆசைப்பட்டான். அன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லியிருந்தானே அக்வேரியம் போனோன்னே இந்த மீன்லாம் பார்க்குற மாதிரி. இது வந்து இப்போ வீடியோ எடுக்கிறப்ப அவனுக்கு ஒரு வந்து இன்ப அதிர்ச்சியாக இருக்கும். என்னது அக்வேரியமா? எஸ், இன்னைக்கு நான் அக்வேரியம் போகிறேன். உடனே நான் கூப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்த சுற்றி பார்க்குறோம், உள்ளே போகிறோம், கொளுத்துறோம், திருக்க விடுறோம். கமான், லெட்ஸ் கோ. இப்போ வந்து நடந்து வந்துகிட்டு இருந்த ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலி அவன் ஏஞ்சிட்டான். அந்த ஒரு வெள்ளைக்காரர் வந்து படுத்துக்கிட்டு வந்து போட்டோ பிடிச்சிருந்தான். இன்னும் இங்க என்னடா இது பாயை போட்டு படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் வந்து போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான். இதோ பாரு, எல்லாரும் வந்து போட்டோ பிடிச்சி இங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்பாட்னு சொல்லலாம். அழகழகா போட்டோ பிடிக்கலாம். பூஞ்ச் ஓடுறாங்க. தல்றா, அங்க தண்ணியே வரல. ஐயோ ஈஸ்வரா, செம்ம ஒரு காத்துங்க. வெயிலா இருக்கு, சரியான சூடா இருக்கு இந்த இடம். காத்து அடிக்கிறவ அப்படியே சுகமா இருக்கு. இந்த மரத்துக்கிட்ட வந்து படுத்துடலாமா அப்படின்னு தோணுது. பின்னாடி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் என்னோட சொந்தக்காரங்க தான், அப்படி சொல்ல மாட்டேன், தெரியல, என்னையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்க வந்து 2-3 இடம் இருக்கும். ஐ மீன் இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து ஒரு பார்க். ஓகேவா, இங்க நடந்து வரலாம். ஐ மீன் வந்து ரிலாக்ஸ் பண்ண வரலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டும் வரலாம். நீங்க யாரு வேணா இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாம். அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை. இங்க வந்து சின்ன பிள்ளைங்களை ஆடுறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கு. ஒரு மாதிரி சின்னதா நீச்சல் குளம் மாதிரி இருக்கு. அந்த பக்கத்து வந்து பிளே கிரவுண்ட்லாம் இருக்கு, சின்ன பிள்ளைங்க ஆடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தி பாக்குறது. இந்த இடத்த சுத்தியே எல்லாமே நடந்து போற மாதிரி, என்னது ஜாகிங் பண்ற மாதிரி, நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ற ஆக்டிவிட்டி பண்ற இடம் மாதிரியே இருக்கும். அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு இடமா நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள போயிடுவோம். உள்ள போயிட்டு சூர்யா கேல்சிசி வந்து உள்ள சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அக்வேரியம் பிளேஸ்க்கு வந்து நம்ம போகலாம். ஓகேவா, வாங்க காய்ஸ், கொளுத்துறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்கு. எனக்கு தண்ணி தங்கமா இருக்கு. இங்க பிச்சிங்க அமுக்குனீங்கன்னா இங்க தெரிக்கும். சுத்தமான தண்ணி தான் நினைக்கிறேன். அவசரப்பட்டு குடிச்சிட்டேன் தாகத்துக்கு. வேற ஒரு தண்ணியா இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பைப் மாதிரி இருக்கு. அந்த தண்ணியை கனெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து என்னை ஹாஸ்பிட்டல்ல பாருங்க. பார்த்தா நீ இன்னும் சாவலையா? இப்போ வந்து இந்த சின்ன பிள்ளைங்க குளிக்க இடத்துக்கு வந்திருக்கேன். இது பாருங்க, நான் சொல்ல சின்னதா ஒரு குளம் மாதிரி தாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான், சின்னதா. பாருங்க, ஒரு சின்ன பையனை பெரிய மனசுல பெரிய ஸ்விம்மர்னு சொல்லி நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். இங்க இந்த மாதிரி தான். அங்க வந்து பிளே கிரவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க பிளே கிரவுண்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் சின்ன சின்ன பார்க்கு, சின்ன சின்ன ரெஸ்ட் எடுக்கிற இடம், அப்புறம் வந்து அந்த தண்ணி குடிச்சேன் அது மாதிரி அந்த தண்ணி இருக்கிற ஒரு இடம் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல. இப்போ 1 by 1 நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். வாங்குங்கள், விளையாடலாம். இந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரியலி நைஸ் திஸ் வியூ. ஐ ரியலி லைக் இட். நான் வந்து இப்போ வந்து பின்னாடி வெள்ள எடுத்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் அளவுக்கு வந்து பேசி அதான் நாங்க வந்து இன்டர்நேஷனல் அளவுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டா. ஆல்ரெடி வக்கீரா யூனிவர்ஸ் இன்டர்நேஷனல் தான். ஓகேவா, அதான் வக்கீரா யூனிவர்ஸ் நம்ம பேர் வச்சிருக்கோம். சுப்பிட்டு போறோம். யார் அசிங்கப்படுத்தாடிய என்ன இவன் தாங்க டிமோட்டிவேட் பண்றான். பாருங்க இவனை. 10 minutes later. அப்பப்பப்பப்பா, என்ன சூடு, என்ன சூடு. கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு உள்ள வர்றப்ப கண்ணுலாம் வந்து அப்படியே இதாயிருச்சு. இந்த கூலிங்கான காத்து நம்ம மேல படுறப்பதான் அப்படியே சுகமா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் எங்க இருக்கேன்னா வந்து எக்ஸாக்டிவ் பாத்தீங்கன்னா சாப்பாடு இடம். லைக் வந்து ஃபுட் கோர்ட் இடத்துக்கிட்ட தான் நின்றுகிட்டு இருக்கேன். என்ன சாப்பிட போறியா கேட்குறீங்க தானே? நோ, நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் வந்துட்டேன்.
நான் சும்மா உங்களை சுத்தி காட்ட போறேன் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு. நான் எங்கேயும் முன்கூட்டியே சொல்லிடுறேன். இங்க வந்து வெஜிடேரியன் சாப்பாடு இருக்கு, நான் வெஜிடேரியன் சாப்பாடு இருக்கு, இந்தியன், மலே, சைனீஸ், அப்போ வெஸ்டர்ன், எல்லா வகையான சாப்பாடு ஐட்டம் இங்க இருக்கு. நீங்க சாப்பிட்டுக்கலாம். ஆனா விலை மட்டும், ப்ரைஸ் மட்டும் வேற மாதிரி. ஏன்னா இது கேஎல்சிசி இல்ல, சூர்யா கேஎல்சிசினால ப்ரைஸ்லாம் டபுள் மடங்கா இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டே நான் போய் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ வந்து இந்த அக்வாரியம் தேடி போயிட்டு இருக்கேன். எல்லாம் சுத்தியாச்சு. எல்லாம் ஷாப்பிங் மால்ல இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ் தான் வந்துட்டு ஒன்று அந்த ட்வின் டவர், ஒன்று அந்த பார்க்கு, அப்புறம் வந்து இந்த அக்வாரியம் சொல்லுவாங்க. இந்த அக்வாரியம் தேடி தான் இப்போ இந்த பாதையில நடந்து போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் விடாது. ஏன்னா வந்து முதல்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கோம். இந்த அக்வாரியம் தேடிக்கிட்டு இதை போயிட்டு இருக்கேன். பாருங்க, நீட்டு பாதை. நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் அக்வாரியம் தேடி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அக்வாரியம்குள்ள வந்து நிறைய மீன் அது இதெல்லாம் இருக்குமா. இப்போ அங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எக்ஸைட்டிங். நானும் எக்ஸைட்டடா இருக்கேன். போய் மீனை பார்ப்போம். ஐயோ ஆண்டவா, நடந்து காலே வலிக்குதுங்க. இப்பதான் இது வந்து அக்வாரியம் வந்திருக்கேன். இது வந்து அக்வாரியம் அக்வாரியான்னு எழுதிருக்கு. இப்ப போய் டிக்கெட் வாங்க போறேன். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் டேம் எக்ஸைட்டிங்கா இருக்கேன். சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், யாரும் என்னை கூட்டு போல. நான் உழைச்சி நானே இப்ப போறேன். என் தம்பியை கூட்டிட்டு. கம் ஆன், லெட்ஸ் கோ. யாஹூ, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வந்து நான் உள்ள போக போறேன். ஒரு டிக்கெட் வந்துட்டு 55 வெள்ளி. நான் 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன், எனக்கு என் தம்பிக்கும். இப்போ வந்து உள்ள போக போறேன். ரொம்ப நாள் ஆசை, சின்ன வயசுல இருந்து ஆசை. கொளுத்துறோங்க. வாங்க மீனை பார்க்கலாம். மீன், கடல் கண்ணி இருக்கா பாப்போம் நம்ம. கம் ஆன். என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது. ஃபைனலா உள்ள வந்துட்டேன். ஐ ஃபீல் சோ ஹாப்பி. ஏன்னா சின்ன வயசுல ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு வர மாட்டேனா, பார்க்க மாட்டேனா, இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிருமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபைனலா அது ஆண்டவன் ஆசீர்வாதத்துல அது நல்லபடியா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மீன்கள் எல்லாமே என்னை வெல்கம் பண்ணுது. கமான் அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிச்சு. அது சந்தோஷமா அடி மேல் அடி வைத்து நடந்து போயிட்டு இருக்க காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்கு, நிறைய மீன்கள் இருக்கு. அந்த மீன்கள் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த இடம் வந்து நீங்க வந்து கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இதை ரசிச்சு பார்ப்பாங்க. வாவ், இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அதிசயமாவும் ஆச்சரியமா பார்க்கலாம். இது கிட்ஸுக்கான ஒரு இடம் தான் நான் சொல்லுவேன். நீங்க இப்ப வந்து அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து பூச்சி வகைகள் இருக்கு, அப்ப மீன் வகைகள் இருக்கு, அப்ப சின்ன சின்ன பிராணிகளும் இருக்கு. அது ரொம்ப இல்ல, 2-3 தான் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி இங்க நிறைய வந்து மீன்கள் தான் இருக்கு. இப்ப அந்த காட்சி தான் பாக்குறீங்க. வாங்க காய்ஸ், இன்னும் நம்ம நிறைய சுத்தி பார்ப்போம். கமான் காய்ஸ். தெரியுதா உள்ள என்ன இருக்குன்னு? இதான் அந்த இது மெடகாஸ்கர்ல இருக்குமே, ஐ லைக் அண்ட் மூவ் இட் அதான் அது காய்ஸ். இந்த இடத்துல வந்து நான் நீல கலர்ல இருக்கேன். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபுட்டேஜ் வந்து நீல படமா இருக்கும். நீல கலர்ல இருக்க என்னது இது? இங்க பாரு, இந்த மீன் உங்களுக்கு மேபி கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கலர் வந்து ப்ளூ கலர்ல மட்டும் தான் இருக்குங்க. அந்த மீன் ஃபைண்டிங் நேமோல பார்த்து என் பல்லு மட்டும் தான் தெரியுது, மூஞ்ச கலர் இப்பதான் தெரியுது. SKR, how do you feel? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதான் ரொம்ப நல்லா இருக்கு. Really nice. வாங்க மத்த இடத்துலலாம் போவோம். சரி, நீ பேசிங்க, நான் வந்து அவன் பாருங்க என்னை கழட்டி விட்டு போயிட்டான். என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? போயிட்டாங்களா?
உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஓகே, பின்னாடி மீன் பறக்குது, நாங்க உள்ள வர இருக்கோம், லாம்புலாம் இருக்கு, வண்ணமயமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். இப்போ வந்து நாங்க உள்ள போக போறோம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள பார்க்க போறோம். ஓகே சஞ்சய்? ஓகே கைஸ், நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடம் தான். இங்கதான் பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க, அவதார் படத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் காட்சிகள் வரும். இப்போ அதை நோக்கி தான் உள்ள பயணிக்க போறேன். வாங்க போலாம். கமான் கமான். ஓகே மம்மம்மா. SKR, how do you feel? சூப்பரா இருக்கு சொல்லி போன் தட்டிக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுக்கிறியா? இந்த மீன்லாம் மேல பறந்துகிட்டு இருக்கு, கம்மியா இருக்கு இந்த இடம். I really like bro. மனித உணர்ந்துக்குள்ளது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். guys, இந்த இடம் செம்மையா இருக்கு guys. லாம்பு ஒரு அடிக்குது பாருங்க. நெருப்பு பேர் ரோட்ட நீ கொட்டத்த தார் ரோட்ட இன்னைக்கும் ராஜா கேட்டு பாரு, சும்மா கிவி சிரிச்சிட்டு போகுது. நீ பார்த்துட்டு உனக்கு வருத்துருவேன். செத்த பையல மூஞ்சி மோரியும் பாரு, மூஞ்சி மோரியும். அப்புறம் வரட்டா மாமே, பாய். இப்பதான் வந்து வெளிச்சத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் கண்ணு பிரைட்டா இருக்கு. முதல்ல இருட்டுக்குள்ள கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தோம். இப்போ வந்து இங்க சின்ன சின்ன மீன், இதோ பாருங்க, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு, அப்ப ஈரால் சின்னது இருக்கு, அப்புறம் வந்து கணவாய் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாயில சொன்னா சொத்தம் ஊடாங், அப்புறம் வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து என்ன சொல்லுவாங்க மறந்துட்டேன். அதெல்லாமே இருக்கு, நம்ம பார்க்கலாம். அடே பேயில போமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து கீழே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து வெளியாக போறேன். இங்க வந்து ஒரு ஷாப் இருக்கு. இங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ஞாபகார்த்தமா இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கோம், ஞாபகார்த்தமா பொருள்லாம் வாங்கிக்கலாம். நான் வாங்க போறது கிடையாது, சும்மா சுத்தி பார்க்க போறேன். அதுல வந்து உங்கள்கிட்ட நான் காட்ட போறேன் அங்க என்னென்ன விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஃபாலோ பண்ணுவோம். இதை பார்த்துட்டு நம்ம வந்து வெளியாகிடலாம். அவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு வெளியே போய் பேசலாம். கம் ஆன். இவன் தான் டைனோசர். இவன் பேர் என்ன ஒண்ணு வரும், நான் வந்து மறந்துட்டேன். இங்க வந்து நிறைய டைனோசர்லாம் இருக்கு. இங்க வந்து ஒரு ஓ மை காட் காய்ஸ், இந்த ஒரு பொம்மை எவ்வளவு தெரியுமா? நேச்சர் ரிங்கெட் வந்து 79 வெள்ளியா. அப்படியே அழகா சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கணக்கு போயிட்டே இருக்கு நம்ம.
ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பார்க்க எல்லாமே அழகா இருக்கு, பட் எல்லாமே விலை கூடியா இருக்கு. எதை தொட்டாலும் விலை. நீங்க வந்து ஞாபகார்த்தமா இருக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, என் ஞாபகார்த்தமா இந்த இடத்துக்கு வந்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொல்லி ஞாபகம் பண்றதுக்கு நான் போட்டோ மட்டும் தான் எடுத்துக்குவேன். அதை தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். Hello. It's my new friend. என் ஃப்ரெண்ட் டாக்டர். I am Steva from Canada. I don't know Tamil. So, how is your feeling this aquarium? I think it's pretty nice. The tunnel was amazing. Maybe it could be a bit bigger. We were full in like 1 to 2 hours, but it was a nice experience. Nice to meet you, by the way. What's your name? Thank you, Robin. Robin. Very nice name. Alright, Thank thank you. I know. What, yeah? I know. I am your best friend. Okay. இப்பதான் நாங்க வந்துட்டு அந்த அக்வேரியம் பார்க்ல இருந்து வெளியே வரோம். ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாரு, Robin. ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஜேம்ஸ் பாண்ட் படம் ஃபீல்ட்ல பேசிட்டு இருக்காரு. நான் உங்க நாட்டுக்கு வரேன், நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க, ஃபிளைட்ல ஹைஜெக் பண்ணி அதெல்லாம் வீடு இருக்கு. அவங்க பேசிட்டு இருக்காரு. சரியான திருப்பி அந்த ஃபீல்ட்ல இருந்துச்சு சொல்ல வந்தேன். கொஞ்ச நேரம் தான் பேசுறேன். இன்னைக்கு வந்து காலைல வந்துட்டு ஒரு சின்ன படப்படப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த இங்க வந்தோடனே ஒரு மாதிரி சந்தோஷம், அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, வித்தியாசமான ஒரு ஆள்கிட்ட பேசி இவன் ஒரு மேஜிக் பண்ண ஒரு ரூபத்தை காட்டிட்டான். அவர்கிட்ட போய் முடிச்சு அது கதையாயிருச்சு. என்னடா பண்ணுங்க, நீ மாட்டி விட நினைச்சான், நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இல்லைன்னா வந்து வேற மாதிரி இருக்க சீனு பரவாயில்ல. என்ன சொல்லுவாங்க, இவன் செஞ்சதே கரெக்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. இதோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஐயோ ஹாப்பி. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் அக்வேரியம் இதுக்கு போனோம், கூட்டு போயிட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த பிளாக்லயோ இல்லை அடுத்த பேய் கதை அப்படி அடிச்சுன்னு ஒரு செக்மெண்ட்டும் முதல்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க அன்பு எங்களுக்கு தேவை. அவ்வளோதான். இப்போதைக்கு போய்ட்டு வரேன். இட்ஸ் மீ. நீடு எனக்கு எஸ்கேஆர். இவர் வந்து எஸ்கேஆர். Okay,